தொடர்ந்து நம்ம ஈரான் மற்றும் இஸ்ரேலுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். அதுல முதல் விஷயமே பாத்தீங்கன்னா ட்ரம்ப் தான். ட்ரம்ப் வந்து இந்த 5 நாள் போர் நிறுத்தம்னு அறிவிச்சதுக்கான ஒரு முக்கியமான காரணமா என்ன சொல்லப்படுதுன்னா, ஆயில் பிரைஸ் ஏறிட்டே போகுது, அதை இறக்கணும் ஒண்ணு. ரெண்டாவது, அதுல போய் எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ண வைக்கலாம், நாம என்ன பண்ணலாம், லாபத்தை சம்பாதிச்சிடலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, நேத்து வந்து இந்த ஒரு அறிவிப்பை கொடுத்தாங்க. கொடுத்த கையோட 580 மில்லியன் அளவுக்கு இவங்களுக்கு ஒரு லாபம் கிடைச்சிருக்கு. அப்ப இவங்க சொன்னதே ஒரு பொய் தான். அந்த பொய்ய சொன்னா எல்லாரும் வந்து காசைப்படுவாங்க, அதை நம்ம வந்து சம்பாதிச்சுக்கலாம், அது மூலமா வந்து ஆயில் பிரைஸ் குறையும் சொல்லிட்டு தான் இவங்க பண்ணிருக்காங்க. இது நல்லாவே தெரியுது. இவங்களுடைய தேவைக்காக, அதாவது காசு எடுக்கணுங்கிறதுக்காக ஒரு பொய்யான பிரச்சாரத்தை வந்து பண்ணி விட்டு அதுல என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பெரிய லாபத்தை சம்பாதிச்சிருக்காங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியும் போர் நிக்க போறதும் இல்ல. நம்ம சொன்ன உடனே வந்து ஈரான் வந்து மறுக்க மாட்டாங்க. கவனிச்சு பார்த்தாவே தெரியும். நிறைய தடவை, இந்த தடவை கிடையாது, நிறைய தடவை சொன்ன உடனே வந்து ஈரான் ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காங்கன்னா எல்லாமே பொறுமையா தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அடுத்தடுத்து. ஆனா அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஈரான் வந்து 3 மணி நேரத்துல ரெஸ்பான்ஸ் பண்ணதே ஒரு அதிசயம் தான். 2 மணி நேரம் 3 மணி நேரத்திலேயே அவங்க பதில் சொல்லிட்டாங்க. நம்ம முதல்ல ஒரு வீடியோ போடுறோம், ட்ரம்ப் வந்து 5 நாள் போர் நிறுத்தம் அறிவிச்சிருக்காருன்ட்டு. 2 மணி நேரத்துல இன்னொரு வீடியோ போடுறோம், அப்ப வந்து ஈரான் வந்து அதை வந்து மறுத்திருக்காங்கன்ட்டு. அப்ப 2 மணி நேரத்துல அவங்க மறுத்தாங்க. ஆனா இவரு வெளியிட்ட 2 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் போய் குவிஞ்சிருக்காங்க. ட்ரம்புடைய பேச்செல்லாம் நம்பி போய் ஏமாந்துருக்காங்க பாருங்க. 580 மில்லியன் டாலர் வந்து இப்ப வந்து அதுல அமெரிக்கா கிடைச்சிருக்கு. அப்ப போருக்கு பாத்தீங்கன்னா வசூல் பண்றதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, இப்படி ஒரு யுக்தியை வந்து ஃபாலோ பண்ணிட்டாங்க. போர் நின்னுச்சான்னு கேட்டீங்கன்னா போரெல்லாம் எங்கேயுமே நிக்கல. இப்ப என்ன நடந்திருக்குன்ட்டு இப்ப போர்க்களத்துல இருந்து பாக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 78வது வேவ் வந்து என்ன பண்ணிருக்காங்க, இன்னைக்கு அனுப்பியிருக்காங்க. 78th வேவ் எங்கன்னா இஸ்ரேலுடைய டெல் அவிவ்ல வந்து அனுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2 தடவை இன்னைக்கு டிமோனாவும் அட்டாக் பண்ணிக்கிறாங்க. ஆனா டிமோனாவோட அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா முறியடிச்சதா தான் சொல்லப்படுது. அங்க வந்து எதுவும் சேதம் ஏற்பட்டதாக வந்து தெரியவில்லை. ஏன்னா டிமோனா ஒரு தடவை அட்டாக் ஆன உடனே என்ன பண்ணிட்டாங்க, பயந்துட்டு வந்து கொஞ்சம் அங்க வந்து அலர்ட் எல்லாம் பண்ணிட்டாங்க. இன்னொன்னு, ஈரான் என்ன பண்றாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்ணி தான் அனுப்புறாங்க. சில இடத்துல வந்து த்ரெட்டன் பண்றதுக்காக மட்டும் அனுப்புறாங்க. த்ரெட்டன் பண்றதுக்காகனா என்ன பண்றாங்கன்னா, இந்த கொத்து குண்டுகளை போடுறாங்க. பெரிய தாக்குதல்கள் ஏற்படுறதில்ல, அங்கங்க சேதம் ஏற்படுது. ஒரு சில இடத்துல என்ன பண்றாங்க, ட்ரோன் அட்டாக் பண்றாங்க. சில இடத்துல என்ன பண்றாங்கன்னா பேலிஸ்டிக் போடுறாங்க. சில இடத்துல க்ரூஸ் மிசைல்ஸ் போடுறாங்க. அவங்களுக்கு தேவை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போடுறாங்க. சில இடத்துல பயப்படுத்தினா போதும்னு நினைக்கிறாங்க, சில இடத்துல இழப்பை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அதுல வந்து பார்க்கும்போது இன்னைக்கு வந்து டெல் அவிவ்ல வந்து கடுமையான தாக்குதல் வந்து போயிருக்குது. நான் கீழே வந்து இமேஜ் எல்லாம் போடுறேன் பாருங்க. இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க கட்டிடங்கள்லாம் வந்து இடிஞ்சிருக்குது. ரொம்பவே வந்து ஒரு எமர்ஜென்சி நிலைமை தான் இப்ப இஸ்ரேலுக்குள்ள நிலவி கொண்டிருக்கு. எந்த அளவுக்கு எமர்ஜென்சி நிலைமைன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இவங்க காசாக்குள்ள, இப்போதைக்கு இப்ப லெபனான்குள்ள, இப்ப வந்து பண்ணிட்டு இருக்க ஈரான்குள்ள இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மாதிரிதான் இப்ப இஸ்ரேல்ல இருக்கிறவங்களும் எமர்ஜென்சியா இருந்துட்டு இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் சைரன் வந்துகிட்டே இருக்கு, எங்க பார்த்தாலும் அடி விழுந்துகிட்டே இருக்குது, எங்கேயாவது வந்து பாத்தீங்கன்னா இப்படி வெடிச்சுக்கிட்டே இருக்குது, அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா கேசுவாலிட்டிஸ் வந்துட்டே இருக்கு. அந்த மாதிரியான ஒரு நிலைமை இப்பதான் வந்திருக்கு. எத்தனை வருஷத்துல? 2 வருஷத்துல வந்திருக்கு. காசால போர் செஞ்ச போது இவங்களுக்கு அப்படி வரல. அப்ப வந்து அங்கிருந்த யூத மக்கள் வந்து சேஃபா தான் இருந்தாங்க. ஆனா இப்பதான் என்ன இருக்காங்க, யூத மக்கள் டெல் அவிவ், சென்ட்ரல் இஸ்ரேல், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிமோனா போன்ற பகுதிகள், இன்னும் சொல்ல போனா ஐஃபால இன்னைக்கு வந்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. பல இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா தாக்குதலுக்கு உள்ளா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு தகவல் வந்திருக்கு. அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், இஸ்ரேலை விட்டுட்டு மத்த பக்கம் போயிடலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய அமேசானுடைய வெப் சர்வீஸ் இன்னைக்கு என்ன இருக்குன்னா இடிக்கப்பட்டிருக்கு. பாத்தீங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குன்னு. பஹ்ரைன் இப்ப என்ன பண்ணிருக்காங்க, ஐயா கொஞ்சம் உதவி பண்ணுங்கய்யா, எதையாவது பண்ணி எங்களுடைய கப்பலை வேற அமுச்சு கொடுக்க சொல்லுங்கயா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, கேட்டிருக்காங்க. பஹ்ரைனுக்கு பாருங்க ஆசை, அடி வாங்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல கூட எங்க கப்பல் போக மாட்டேங்குதே, எங்களுக்கு காசு வர மாட்டேங்குது, எங்கள்ட்ட இருந்து இருக்கக்கூடிய எண்ணெய் எல்லாம் நாங்க வித்தோம்னா கொஞ்சம் என்ன பண்ணுவோம், இந்த சமயத்துல காசு சேர்த்திப்போமேன்னு சொல்லிட்டு அதை வேற கேட்டிருக்காங்க. உள்ளேயே வச்சு என்ன பண்ணிருக்காங்க, அமேசானவே என்ன பண்ணிருக்காங்க, பொழந்து விட்டுருக்காங்க. இந்த அமேசானு, அதுக்கப்புறம் மைக்ரோசாப்ட், இவங்க எல்லாம் பத்தி உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல. எல்லாமே யூத நிறுவனம் தான். எல்லாருமே காசாவுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போட்டவங்க தான், ஈரானுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு இருக்கவங்க தான். அதனால வந்து எல்லாருமே அமெரிக்காவுடைய நிறுவனம் தான். அதனால அவங்க எல்லாம் வந்து அடிக்கப்பட்டிருக்காங்க. அது இவங்க யார்கிட்ட போய் கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பஹ்ரைன் ஐநாட்ட போய் கேட்டிருக்காங்க. ஐநா என்ன நினைச்சிருப்பாங்க, ஏயா நானே சும்மாதான்ப்பா இருந்துக்கிறேன், என் பேச்ச யாராவது கேட்பாங்களா, எங்கிட்ட வந்து சொல்றையே, எங்கிட்ட சொல்றதுக்கு நீ என்ன பண்ணலாம், ஈரான்ட்டே போய் சரணடைஞ்சிடலாம், அப்ப கூட உன் மேல கருணை காட்டுறதுக்கு வழி இருக்கு, நான் சொன்னா யாரும் ஏத்துக்க மாட்டாங்கன்னு ஐநாவே நினைச்சிருப்பாங்க. ஐநா வந்து வெறும் வெற்று கண்டனம் தான் விடுது. ஆனா இருந்து போய் என்ன பண்ணிருக்காங்க, ஐநாட்ட போய் என்ன பண்ணிருக்காங்க, பஹ்ரைன் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க கொஞ்சம் எங்களுடைய கப்பலை விட சொல்லுங்கன்ட்டு. இதுல ஒரு கொடுமை வந்து பாத்தீங்கன்னா, நேத்து என்ன அறிவிப்பு வந்துச்சுன்னா, நெத்தன்யா போய் என்ன பண்ணிருக்காரு, ஐநாட்ட பேசியிருக்காரு, சொல்லியிருக்காரு. அதாவது பகிரங்கமாக வந்து அறிவிப்பு கொடுக்குறாரு ஊடகத்துல. பார்க்க மாட்டீங்களா ஐநா, இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா, உங்களுக்கு கண்ணே இல்லையா, நீங்க வந்து இதுக்கெல்லாம் வந்து தடை விதிங்க அப்படின்லாம் வந்து நெத்தன்யா சொல்லியிருந்தாரு. ஐநாவை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மைதான், நமக்கு கூட தெரியும் அது ஒண்ணுத்துக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு சும்மா இருந்துட்டு இருக்காங்க.
அவங்க சொன்னா யாரும் மதிக்க கூட மாட்டாங்க. ஆனா இந்த சமயத்துல வந்து குத்துதே குடையுதேன்னு போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த அமெரிக்கா, இஸ்ரேலு, அப்புறம் இந்த பஹ்ரைனு, சவுதி, கத்தார்லாம் போன வாரமே போய் கேட்டாங்க ஐநாட்ட இந்த மாதிரிலாம் சொல்லி எங்களுக்காக நீங்க என்ன பண்ணுங்க ஈரான்ட்டு நிறுத்த சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்ப ஈரான் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா என்ன வந்து வல்லரசு நாடு, ஈரான் தான் வல்லரசு நாடுன்னு சொல்லிட்டு மத்தவங்க சொல்ற அளவுக்கு என்ன இருக்கு, ஈரானுடைய கை ஓங்கி இருக்குது. இப்ப எல்லாம் யாருமே வரமாட்டேங்கிறாங்க, பயந்துக்கிறாங்க ஈரானுக்கு எதிராக வர்றதுக்கு. நேட்டோ நாடுகளோ இல்ல வந்து பிரிக்ஸ் கூட்டமைப்போ யாருமே வந்து எப்படி அமெரிக்காவுக்கு எதிர்க்க மாட்டாங்களோ அந்த மாதிரி ஈரானுக்கு இப்ப எதிர்க்க மாட்டேங்கிறாங்க. அமெரிக்கா வந்து ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கை, நாம கூப்பிட்டா எல்லாம் வந்து நின்னுதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில என்ன பண்ணிட்டாங்க, போருக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சு நாம வந்து பயில்வான் தான், ஆனா நம்ம கூட மோதுறவங்க அதுக்கு மேல இருக்கக்கூடிய பயில்வானு. ஈரானா அமெரிக்காவான்னு வரும்போது என்ன ஆயிரும், ஈரான் பக்கம் தான் நிப்பாங்கிறது என்ன இருக்குது இப்பதான் எல்லாருக்கும் தெரியுது. அதாவது ஈரானுக்கு பயந்துட்டாங்க, எல்லாரும் நிப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது, ஈரானுக்கு பயந்து அமெரிக்கா பக்கம் யாருமே இப்ப நிக்கல. அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க, இனிமேல் வந்து ஏதாவது மிரட்டி குடைச்செல்லாம் கொடுத்தாவது எப்படியாவது உள்ள கொண்டு வரதுக்கான வழியை பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி பிளாக்மெயில் பண்ணலாம், யாரை எந்த ஃபைல்ஸோட கோத்துடலாம், யாருடைய ரகசியத்தை வந்து வெளியிடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதுவரை அதுக்கான ஒரு வழி கிடைக்காம தான் திணறி கொண்டிருக்காங்க. இன்னைக்கு வந்து டெல்லவியூல வந்துட்டு 6 பேர் வந்து படுகாயமடைந்ததாக தகவல் வந்திருக்குது. இது வந்து இஸ்ரேல் சொன்ன தகவல், அதை நம்ம முழுசா நம்பணும்னு அவசியம் இல்லை, அதை விட பல மடங்கு இருக்கும். அது இல்லாம நிறவு பாலைவனம், வெஸ்ட் பேங்க், அதுக்கப்புறம் டெட் சீ கிட்ட எல்லாம் வந்து ரெட் அலர்ட் இன்னைக்கு அதிகமா வந்திருக்கு. இந்த 3 பகுதி நம்ம முன்னாடி தாக்கப்பட்ட பகுதியில சொல்லல. அங்க வந்து நம்ம சொன்னதெல்லாம் டெல்லவியூ, சென்ட்ரல் இஸ்ரேல், டிமோனா, அதுக்கப்புறம் ஐஃபா, அராட் போன்ற பகுதிகள். இங்க வந்து பாத்தீங்கன்னா நெகவ் பாலைவனம், வெஸ்ட் பேங்க், டெட் சி ஏரியாலாம் வந்து என்ன இருக்குது, ரொம்பவே அலர்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்திருக்குது. அடுத்தது இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமா பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் பகுதி. அதுல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஈரான் வந்து எந்தெந்த கப்பல் எல்லாம் மூவ் ஆயிருக்குன்னு காட்டுறாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மூவ் ஆன கப்பல், அங்க வந்து மூவ் ஆயிட்டு இருக்கக்கூடிய கப்பல். அது இல்லாம இந்த 2 பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிறது இந்த மேல முக்கோணமா இருக்கக்கூடிய ஏரியா தான் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ். அதை கடந்து நம்மளுடைய 2 கப்பல் வந்திருக்கு. இது இந்தியாவுடைய கப்பல் தான். அந்த பச்சை கலரா இருக்குல்ல, 2 பச்சை கலரா இருக்குது, பக்கத்தால நிக்குது பாருங்க. 2 கப்பல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை தாண்டி வந்துட்டு இருக்கு. இந்தியாவுக்கு கொடுப்போம், சைனாக்கு கொடுப்போம், இன்னைக்கு ஸ்ரீலங்காவுக்கு கொடுப்போம் எல்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஈரானை பொறுத்தளவுக்கு எங்களுடைய எதிரி நாடுகளை தவிர மத்த எல்லாருக்கும் கொடுப்போம், ஆனா எதுவரை கொடுப்போம்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா எங்களுடைய பவர் சப்ளையை தாக்காத வரை, ஒருவேளை எல்லா பவர் சப்ளையும் தாக்கிட்டா நாங்க நிறுத்திடுவோம் இருக்காங்க. அதனால இப்ப அமெரிக்கா அப்படி ஏதாவது செஞ்சுட்டா எல்லா நாடுகளுடைய கெட்ட பேரும் வாங்குற மாதிரி ஆயிருங்க கூடிய ஒரு நிலைமையும் வந்திருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல். நம்ம அடுத்த ஒரு காணொளியில சந்திப்போம். நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க.